Hello friends, welcome back to kirthustars. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதோட நான் 1 month பிஃபோர் வந்து கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டும் வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நம்மளோட கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டும் நான் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நம்ம வந்து அதிக அளவில் வந்து முட்டையை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த எக்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம். ஸோ ஃப்ரிட்ஜிலலாம் வந்து நம்ம முட்டையை அதிக அளவில் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 10லேருந்து 12 முட்டை மட்டும் தான் நம்ம அதில் ரேக்கில் வந்து வைக்க முடியும். அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி தான் அதில் இருக்கும். ஆனால் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த 32 எக்ஸ் வரலுமே நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இன்னொன்று அதை நம்ம கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரே. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரேக்கும் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நம்ம இதில் 32 எக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ரேக்கில் வந்து நம்ம 16 எக்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி அந்த பாக்ஸோட கீழே இருக்கக்கூடிய போர்ஷன்லேயும் வந்து அந்த எக்ஸ் வைக்கிற மாதிரி அந்த ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து ஒரு 32 முட்டை வரலுமே நம்ம அதில் வச்சு அடுக்கி வச்சு எடுத்துகிட்டு வர முடியும். இது நம்ம கடைக்கும் எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்கிட்டு வரதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 242 ரூபா. அது வந்து மீஷோவில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் இதோட கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸை. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி அதிக அளவில் முட்டை வீட்டில் வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் அந்த ஒரு ட்ரே அளவுக்காவது நம்ம வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷேப்பில் நம்ம எல்லா எக்ஸுமே எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து 16 முட்டை வந்து வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த மாதிரி அடுக்கிட்டு அடுத்து இதுக்கு மேலே அந்த ஸ்டாண்டையும் நம்ம வச்சுட்டு ஸோ இந்த இடத்துலையுமே நம்ம ஒரு 16 முட்டை வந்து நம்ம அடுக்கி வைக்க முடியும். ஸோ அதனால தான் சொன்னால் டோட்டலாக நம்ம வந்து ஒரு 32 எக்ஸை வந்து இதிலே ஸ்டோர் பண்ண முடியும். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம கடைக்கே எடுத்துகிட்டு போய் வாங்கினாலும் ஸோ இதுக்கு மேலே வந்து ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த எக்ஸை மட்டும் நம்ம வாங்கிட்டு வரதுக்கும் இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த எக் ட்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முட்டையை வந்து நம்ம உள்ளே அடுக்கி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு வந்து சைடில் வந்து அந்த லாக்கை வந்து நல்லா டைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலும் இருக்குது. அதனால் நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோடு இருக்குது, வேணுங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிவ் அவேவோட வின்னர்ஸ் இப்போ யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் 1 month பிஃபோர் அனௌன்ஸ் பண்ண அந்த கிவ் அவேலேருந்து நான் செலக்ட் பண்ண அந்த 5 வின்னர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோ நிவாஷினி, தரணீஷ் வேதவர்ஷன், கலாவதி ஜெயபால், ரம்யா கிருஷ்ணன், சுமதி. ஸோ வின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அட்ரஸும் ஃபோன் நம்பரையும் மறக்காமல் என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. நான் கிஃப்ட்டை கொரியர் மூலியமாக சென்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ இந்த 5 பேர் மட்டும்தான் என்னோட சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா பேர் வந்து எனக்கு தொடர்ந்து நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் சொன்ன மாதிரி என்னால் 5 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த வகையில் தான் இந்த மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வின் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்பட வேணாம், கூடிய சீக்கிரமாக அடுத்த கிவ்அவேவும் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.